மீண்டும் உள்ளும் புறமும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பவித்ரா, தொடர்ந்து இப்போ அடுத்ததா என்ன தலைப்பு வச்சிருக்கீங்க? யார் விவாதிக்க இருக்காங்க? ஒரு சில மரபுகள் எல்லாம் இருக்கும். அந்த மரபுகள் மீறப்படும் போது வளர்ச்சிக்காக மீறப்படுறதா இல்லை ஒரு புரட்சிக்காக மீறப்படுறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் இப்போ ஒரு மரபு மீறப்படுறதுனால மாநிலத்தின் உரிமை, ஒரு ஸ்டேட்டினுடைய அட்டானமி இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது அதற்கான எதிர்ப்பு குரல்கள் எல்லா இடத்துல இருந்தும் வரும். அது மாதிரி தான் சட்டப்பேரவையில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்ட பிறகாக உடனேயே தேசிய கீதம் பாடப்பட்டது. சட்டப்பேரவை நிறைவு பெறும் போதும் தேசிய கீதம் 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கு. அதை தாண்டி ஆளுநர் உரை முழுவதும் படித்திருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கும்போது இணக்கத்தில் இருக்கிறதா தவேகாவும் பாஜகவும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இதை பத்தி நம்ம கூட ரொம்ப விரிவா பேசுறதுக்காக திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் முனைவர் இரா சபாபதி மோகன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா, அரசியல் நிகழ்வுகள் நிறைய நடந்துட்டு வருது. இதுல ஒரே ஒரு கேள்வி நம்மளுக்கு பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, அரசியல் இணக்கத்தில் தான் இருக்கிறார்களா தவேகாவும் பாஜகவும் அப்படின்றது தான். உங்களுடைய முதல் கட்ட பார்வை. நீங்க அருமையா சொன்னீங்க. தொடக்கத்துல மரபுகள் மீறப்படுகிறதா? தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஸ்பிளண்டிட் இண்டிவிஜுவலிசம் என்று சொல்லக்கூடிய பிரத்யேகமான சிறப்புத்தன்மை, ஸ்பிளண்டிட் இண்டிவிஜுவலிசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69% இடஒதுக்கீடு, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருமொழி கொள்கை, தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீங்க பல மாநிலங்களில் இல்லாத உரிமைகள்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. எனவே அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு மாநில சுயாட்சி என்பது அடிப்படையாக இருக்கக்கூடியது. மாநில சுயாட்சி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உயிர் மூச்சான கொள்கை. 50 முழக்கங்களில் ஒன்று என்பதை விட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உயிர் மூச்சான கொள்கை என்பது மாநில சுயாட்சி என்பது. இந்த மாநில சுயாட்சி என்று நாம் சொல்லுகிற பொழுது கல்வி உரிமை, நிதி உரிமை, பொருளாதார உரிமை, நீதி, சமூக நீதி உரிமை, இது எல்லாவற்றுக்கு மேலாக மொழி உரிமை, இது எல்லா உரிமையிலும் அடங்கியதுதான் மாநில சுயாட்சி என்பது. பொருளாதார உரிமையை நம்முடைய எதிர்கட்சி தலைவர் நம்ம மாநில சுயாட்சி என்பது ஏதோ நேரம் கிடைக்கிறப்ப பேசுறதல்ல, சாதாரண பொதுக்கூட்டத்திலே கூட வணக்கத்திற்குரிய எதிர்கட்சி தலைவர் நம்முடைய மாண்பமை உதயநிதி அவர்கள் ஒரு அட்டையை எடுத்துக்கிட்டு 29ன்னு ஒரு அட்டையை எடுத்துட்டு போவாங்க. இது என்னன்னு கேட்பாங்க. 29 என்ன தெரியுமா? இது நாம 1 ரூபா ஒன்றிய அரசுக்கு கொடுத்தோம்னா அவங்க திரும்ப நமக்கு கொடுக்கறது 29 பைசா. இதுதான் அவர்கள் செய்யக்கூடிய நிதி மோசடி. இதை எதிர்த்துதான் நாம் நிதி உரிமை, அதுதான் மாநில சுயாட்சி உரிமை. ரொம்ப அழகா, இதை விட எளிமையாக யாரும் சொல்லிட முடியாது. நான் ஒரு பேராசிரியர், 40 வருஷம் வகுப்படுத்திருக்கேன். ஆனால் மாநில சுயாட்சியை அவ்வளவு எளிமையாக மாண்பமை உதயநிதி சொல்லுவாங்க. அப்படி மாநில உரிமைகளை நாம் என்னைக்கு விட்டுக் கொடுக்க கூடாது. நீங்க அது திமுகவா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம், அல்லது மாநில சுயாட்சியை நெஞ்சிலே சுமந்திருக்கிற திராவிட இயக்கத்தினுடைய லட்சியங்களை கொண்ட கட்சிகள் இருக்கலாம். இல்ல மரபுகள் மீறப்படுகிறதுன்னு சொன்னா இப்ப என்ன பாடினா என்ன அப்படின்னு சொன்னா, ஏன் வந்தே மாதிரமே பாட்டு போயிருக்கலாமே, எடுத்த உடனே வந்தே மாதிரம் பாடி இருக்கலாமே. நீங்க நம்ம நேஷனல் சாங், நேஷனல் ஆந்தம், இதுக்கெல்லாம் நம்ம எதிரிகள் அல்ல. இன்னும் சொல்ல போனால் வந்தே மாதரத்தில் முதல் 4 வரிகளை பாடுவதில் தவறு கூட இல்லை. ஒட்டுமொத்த பாடலும் நேஷனல் சாங்கில் இருக்கிறதெல்லாம் தவறு. ஆனால் நாம் காலங்காலமாக கடைபிடிக்கக்கூடிய மரபு, நம்முடைய பண்பாட்டின் அடிப்படையில் தமிழ்நாட்டின் மரபு, எந்த மாநிலத்துல இந்தியாவில 28 மாநிலங்கள்ல தமிழும் ஆங்கிலமும் இருமொழி கொள்கை அப்படின்னு சட்டம் நிறைவேற்றிருக்காங்க. இப்படி சட்டம் நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டமன்றத்தில் தமிழ்தாய் வாழ்த்து, தேசிய கீதம் கடைசியில, அவ்வளவுதான். இப்ப நீங்க இதை நீங்க ரொம்ப ஒரு க்ளோஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. இல்ல நீங்க தமிழ்தாய் வாழ்த்தை பாடிட்டு தேசிய கீதமும் சேர்ந்து பாடிடுங்கன்னு சொன்னாங்க. நம்ம தேசிய கீதத்துக்கு எதிரிகள் அல்ல. நாம் பின்பற்றக்கூடிய ஒரு மரபு, ஒரு பண்பாடு, அந்த மரபு வழியை மீறுவதற்கு தயாராகி இருக்கிறார்கள் என்றால் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு க்ளோஸா அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு சீக்கிரம் இவர்கள் சரணடைவார்கள் என்று நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க பாருங்களேன், நீங்க உடல் அடுத்த வாரம் நீங்க இன்னும் 1 வாரத்துல 10 நாள்ல நீங்க மறுபடியும் எங்களை கூப்பிடுவீங்க. PMSTல கையெழுத்து போட போறாங்க. கண்டிப்பா கையெழுத்து போடுவாங்க.
இன்னைக்கு அங்க காங்கிரஸ் கையெழுத்து போட்டுடுச்சு, கேரளால கையெழுத்து போட்டுடுச்சு. கேரளால. அதனால நீங்க அதையெல்லாம் விட்டுடுவாங்க, இருமொழி கொள்கையை விட்டுடுவாங்க. நீங்க பெயருக்கு சொல்றாங்க கல்வி, நாங்க இருமொழி கொள்கை, புதிய கல்விக் கொள்கையை எதிர்ப்போம். ரைட், புதிய கல்விக் கொள்கையை எதிர்ப்போம்னா நாங்க பிஎம்ஸ்டில கையெழுத்து போட மாட்டோம் அதுல அந்த திட்டத்துல அப்படின்னு சொல்ல தயாரா இருக்காங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனா நாங்க நீட்டை எதிர்ப்போம். அதாவது பெயரளவுக்கு நாம் என்னென்ன சொன்னோமோ, இன்னும் சொல்ல போனீங்கன்னா சட்டமன்றத்திலே என்னென்ன விவாதங்கள் நடந்தது, மாண்புமை கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் என்னவெல்லாம் கடந்த 5 ஆண்டு காலத்தில் சட்டமன்றத்தில் பேசினார்களோ அதையெல்லாம் எடுத்து அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சேர்த்து இன்றைக்கு அது கவர்னர் உரையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. எனவே என்னை பொறுத்தவரையில் இவர்கள் ஒரு கடுமையாக ஒன்றிய அரசு நீங்க தினம் காலையில எந்திரிச்ச உடனே எதுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, இந்த நோக்கம் அல்ல. ஆனால் அதே நேரத்தில் நீங்க மாநிலங்களுடைய உரிமைகள் பறிபோகிற பொழுது, மாநில மக்களுக்கு எதிராக சட்டங்களை ஏற்றுகிற பொழுது, கடந்த காலத்தில் நாம் அதை நிரூபிச்சிருக்கோம். விவசாயிகளுக்கு எதிரான சட்டமா சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்திருக்கோம். இஸ்லாமியர்களுக்கு, சிறுபான்மையினர்களுக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்தாங்களா, இப்ப அதை எதிர்த்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஊர்வலம் மட்டுமல்ல, அதை எதிர்த்து தீர்மானம் கொண்டு வந்திருக்கோம். பொது சிவில் சட்டத்தை எதிர்த்திருக்கோம். இப்படி மக்களுக்கு விரோதமான சட்டங்களை கொண்டு வருகிற பொழுது மாண்புமை நம்முடைய தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை கடுமையாக எதிர்த்திருக்கிறார். நமக்கு பிஜேபிக்கு நமக்கு தனிப்பட்ட விரோதம் அல்ல. தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை பறிக்கிற பொழுது, சிறுபான்மை மக்களினுடைய உரிமைகள் பறிபோகிற பொழுது, விவசாயிகளுடைய உரிமைகள் பறிபோகிற பொழுது, எங்கெல்லாம் உரிமைகள் பறிபோகிறதோ அங்கெல்லாம் வெகுண்டெழுந்து, அநீதி கண்டு வெகுண்டெழுந்து ஆர்ப்பரித்து போராடணும் அப்படிம்பாங்க. நம்ம தோழர்கள் கோஷம் போடும் பொழுது அநீதி கண்டு வெகுண்டெழுந்து ஆர்ப்பரித்து போராடாமல் பெற்றதில்லைம்பாங்க. அப்படி அந்த போராட்ட குணம் கொண்ட மாண்புமை தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அதே நேரத்துல மத்திய அரசாங்கம் நம்ம என்னென்ன நிதி பெறணும், என்ன செய்யணும், அதையும் ஒரு உறவு, மத்திய மாநில உறவு என்பது வேறு. மாநில உரிமைகள் பறிக்கப்படுகிற பொழுது கோபம் வருது. இந்த அரசை பொறுத்தவரையில் அந்த கோபம் எல்லாம் வரும் என்று நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. ஒரு 40 ஆண்டு காலமாக அரசியல் பண்றேன், 72 வயசு மேல ஆயிடுச்சு. ஆனால் இப்படிப்பட்ட அதாவது திராவிட இயக்க லட்சியங்களை அப்படியே எடுத்துக்கிட்டு, திராவிட முன்னேற்ற கழகத்தை என்னென்ன சொல்லுதோ அந்த தீர்மானங்களை எல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு, அதை ஒரு கட்சின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த கட்சியினுடைய அடிப்படையில நீங்க பேசுறதும் கொண்டு பாருங்க, அமைச்சர்கள் பேசுறதும் அப்படியேதான் பேசுவாங்க. நாம என்ன சொல்றோமோ, நம்ம தலைவர் சொல்றது, எதிர்கட்சி தலைவர் சொல்றது, இது கடந்த காலங்களில் சொல்லப்பட்ட செய்திகளை அப்படியே சொல்றாங்களே ஒழிய மரபுகள் என்பது மீறப்படக்கூடாது. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுங்க, முடிவில் தேசிய கீதம் பாடுங்க, அதுல ஒன்றும் தவறு இல்லை. இப்போ ஒண்ணா விட்டுட்டே போறீங்கன்னு சொன்னா அடுத்தடுத்து பிடித்தான் வரப்பொழுது நீங்க பாருங்களேன், பொது சிவில் சட்டம் நிறைவேறும், கண்டிப்பா வரும். கேட்டா ஏன் எல்லாருக்கும் ஒரே சட்டம் தானமாங்க, அதுக்குள்ள இருக்கிற அதுல என்ன பிரச்சனை இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது. பொது சிவில் சட்டத்துல அது போல இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டமா, அது எல்லாத்தையும் வரவேற்கக்கூடிய சூழ்நிலை தான் நான் பார்க்க போறோம், கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கத்தான் போறோம். ஐயா, இந்த இடத்துல ஒரு கேள்வி என்னன்னா, ஆளுநர் உரை முழுவதும் படிக்கிறார், படிக்கும்போது தவிக அரசை 2 இடத்தில் 3 இடத்தில் புகழ்ந்து பேசுகிறார். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா தமிழகத்தின் புதிய முதல்வர் விஜய் அவர்கள் டெல்லி பயணம் 2 முறை மேற்கொண்டார், 2 முறை பிரதமரை சந்தித்தார். வந்த உடனே ஒரு சில விஷயங்களை அறிவிக்கிறாங்க. இப்போ எல்லாமே எப்படி பார்க்கும்போது தெரிகிறது, சமூக ஆர்வலர்கள் அதை தாண்டி அரசியல் விமர்சகர்கள் என்ன கேள்வி வைக்கிறாங்கன்னா, டெல்லியில் இருந்து அனுமதி பெற்ற உடனேயே இதனால் நீங்க பேசுறீங்களா, இதனால நீங்க அறிவிக்கிறீங்களா, அப்போ உங்களுக்கு 2 பேருக்கும் 2 கட்சிக்கும் இடையே அவ்வளவு இணக்கம் இருக்கிறதா அப்படின்றத கேட்கிறாங்க. கண்டிப்பாக இது உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெரியுது. இது டெல்லிக்கும் ஒன்றிய அரசுக்கும் அல்லது பிஜேபிக்கும் இவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு சுமூகமான இணக்கமான உறவு இருக்கிறது என்பதை எல்லாருக்கும் தெரியுது. நடுநிலையாளர்கள் நாம 4 பேர் 10 பேர் உட்கார்ந்து பேசும்பொழுது கூட ஆசிரியர்கள் ரொம்ப தெளிவா இருக்காருங்க. நீங்க பிஜேபி என்ன சொல்றதோ அல்லது அவங்க என்ன சொல்ல போறாங்களோ அதை கேட்டுக்கிட்டு கரெக்டா நடத்துறாரு அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில. நீங்க தேர்தலுக்கு முன்பு ஒரு போர்வை, தேர்தலுக்கு முன்பு கூட அவர் ஒன்றும் பிஜேபியோ ஒன்றிய அரசையோ கடுமையா விமர்சிக்கல, கடுமையா எதிர்க்கல, பிஜேபியினுடைய மக்கள் விரோத சட்டங்களை எதிர்த்து போராடல, அறிக்கை கூட கொடுக்கல. ஆனால் தேர்தலுக்கு முன்பு அப்படி ஒரு வரி அந்த பிஜேபியை பத்தி அரசை பத்தி சொல்லிட்டு, ஆனால் இன்னைக்கு ரொம்ப தெளிவா இருக்காங்க. நம்ம தான் மாறி மாறி புரிஞ்சுக்கிறோம் போன, அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்த இயக்கமே தாவேகாவே நீங்க ஒன்றிய அரசால் RSS ஆல் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். இந்த இயக்கம்
திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும், திராவிட இயக்கத்தினுடைய லட்சியங்களை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். எனவே அதை ரொம்ப தெளிவா ஒன்றிய அரசு என்ன சொல்லுதோ, அல்லது பிரதமரோ அல்லது அமித்ஷா அவர்களோ அல்லது RSS முக்கியஸ்தர்களோ என்ன சொல்றாங்களோ அதை தெளிவாக கேட்டு அவர்கள் நடக்கிறார்கள். நீங்க மாநில சுயாட்சிங்கிறதெல்லாம் அவங்க நாம எவ்வளவு சிரமப்பட்டு இந்த மாநில சுயாட்சி கொள்கையை தூக்கி பிடிக்கும். இந்தியாவே இன்னைக்கு பேசுது. ஒரு காலத்துல காங்கிரஸ் மாநில சுயாட்சி பேசாது, காங்கிரஸ் சமூக நீதியே பேசாது. ஒரு 10 வருஷமா வணக்கத்திற்குரிய தலைவர் அவர்களோடு மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்கள் நெருக்கமாக இருந்து நாம போட்ட கூட்டங்கள், சமூக நீதி மாநாடு, அதுக்கு பிறகுதான் காங்கிரஸ் சமூக நீதியை பத்தி அதிகம் பேசுறாங்க, காங்கிரஸ் மாநில சுயாட்சி பத்தி பேசுறாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா தலைவர் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாம் எல்லோரும் சேர்ந்து ஆட்சிக்கு வருகிற பொழுது நீங்க வேணும்னா அந்த மாநில நீட்டு வச்சுக்கலாம், வேண்டாம்னா விட்டுலான்னு சொல்ல வைச்ச இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எனவே இந்த உரிமைகள் என்பதெல்லாம் நீங்க மாநில உரிமைங்கிறது இப்ப மதிப்புக்குரிய உதயநிதி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு இருக்கிற திமுக இளைஞரை போய் கேளுங்க, அழகா சொல்லுவாங்க. நானே 130 இடங்கள்ல பயிற்சி எடுத்திருக்கேன். மாநில உரிமைங்கிறது நீங்க பம்பரம் மாதிரி இருக்கக்கூடாது, அது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி இருக்கணும். ஏன் தெரியுமா? இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை தான் அப்படி எந்த பக்கம் ஆட்டினாலும் ஒரே இடத்துல இருக்கும். ஏன்னா அடிப்பகுதி அதுல கனமா இருக்கு, போக போக அது பெலிசா போயிட்டு இருக்கு. நான் என்கிட்ட பம்பரமும் வச்சிருக்கேன், தலையாட்டி பொம்மையும் பக்கத்துல இருக்கு. அதை எப்படி காட்ட முடியுமான்னு தெரியல. தமிழ்நாடு முழுவதும் எடுத்துட்டு போய் இதை நான் வகுப்பெடுப்பேன், நான் கெமிஸ்ட்ரி வகுப்படுத்த மாதிரி. அப்ப அடித்தளம் அதிகமாக இருந்து மேல போகும்போது கொஞ்சம் வெளிசா இருக்கு பாருங்க. அப்படி மாநிலங்களுக்கு உரிமை, உள்ளாட்சிக்கு உரிமை, மத்திய அரசாங்க நீங்க கொஞ்சம் வச்சுக்கிடுங்க சில உரிமைகளை. இப்பதான் ஒரு நாடு ஒரு திறம்பட இருக்க முடியும். பம்பரம் மாதிரி தலையில அதிகமான வெயிட்டும் கீழே வெயிட் கம்மியா இருந்ததுன்னா கொஞ்ச நேரம் கயிறு போட்டு சுத்தம், அதுக்கப்புறம் அது சுத்தாது. இதையெல்லாம் நாம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர்களுக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் இளைஞர்களுக்கு மாண்புமை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பயிற்சி கொடுத்திருக்காரு. எல்லாருக்கும் நான் இல்ல, ஐயா சுபவீர பாண்டியன் போன்றவர்கள் இயக்கத்தினுடைய முன்னோடிகள் தமிழ்நாடு முழுவதும் 234 சட்டமன்ற தொகுதிகளில் கொடுத்திருக்கோம். திமுக இதுல தெளிவா இருக்கு. ஆனால் அவேகாவினுடைய தலைமையிலிருந்து அமைச்சர்கள் எல்லாம் இதெல்லாம் குறைஞ்சபட்சம் நான் உங்கள்கிட்ட வைக்கிற ஒரு வேண்டுகோள், நாம பேசுறதையாக கேட்கணும். இந்த 3ல இருந்து 3.5, 3.5ல இருந்து 4 இதை போடுறோம் பாருங்க. எதையாவது அமைச்சர்கள் பார்க்கணும். எனக்கு நல்ல தெரிஞ்ச நண்பர்கள் இருக்காங்க, அந்த அமைச்சர்கள் ராஜ்மோகன் போன்றவர்கள் இதை பார்க்கணும். பார்த்து இதுல என்ன இருக்கு, என்ன பேசுறாங்க, அது பேசக்கூடிய செய்திகளை நாம என்ன பண்ணணும். ஆட்சிக்கு வந்துட்டீங்க, கிட்ட நீங்க என்ன தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு நல்லது செய்யுங்க. 2500 ரூபாய் சொன்னீங்க, அதை அனௌன்ஸ் பண்ணுங்க. தாய்மாமன் மோதிரம்னு சொன்னீங்க, அதை கொடுங்க. நீங்க நாளைக்கே கொடுக்கணும்ல, எனக்கு ஒரு 6 மாசத்துல கொடுப்போம்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு நீங்க இந்த கடன் பட்டியலை மாண்புமை தங்கம் தன்னரசு அழகா சொன்னாங்களே, நீங்க ஒருவேளை 5 வருஷம் நீங்க முழுசா இருந்தீங்கன்னா 20 லட்சம் கோடி. ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஒரு எளிமையா ஒண்ணு சொல்றேன் பாருங்க, மக்கள் புரிவதற்காக. கடன் நீங்க ஒரு மாநில அரசு இஷ்டப்பட்டு வாங்க முடியாது. அவங்க பாட்டுக்கு நிதி உரிமை, பொருளாதார உரிமை, எந்த மாநிலமும் அவங்களுக்கு வேணுங்கிற அளவு கடன் வாங்க முடியாது. ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் வாத்தியார் 10,000 ரூபாய் கடன் வாங்கலாம். ஒரு ஹை ஸ்கூல் வாத்தியார் இருந்தானா ஒரு 50,000 ரூபாய் பேங்க்ல கடன் வாங்கலாம். ஒரு காலேஜ்ல இருக்கிற வாத்தியார் 2 லட்சம் ரூபாய் வாங்கலாம். யூனிவர்சிட்டியில இருக்கிறவர் 3 லட்சம் ரூபாய் வாங்கலாம். இப்ப பொருளாதார உரிமைக்கா பிஸ்கல் டெபிசிட் கீழே ஜிடிபி ரேஷியோ பாருங்க, அந்த ரேஷியோவுக்கு அடிப்படையில் தான் ஒரு மாநிலம் வாங்க முடியும். அதுக்கு மேல வாங்க முடியாது. RBI அனுமதிக்காது, ஒன்றிய அரசு அனுமதிக்காது. ஒன்றிய அரசின் விதிகளுக்கு உட்பட்டு, RBI விதிகளுக்கு உட்பட்டு நாம கடன் வாங்கியிருக்கோம். அதை எடுத்து ஏதோ பெருசா போட்டு இந்த தொலைக்காட்சியில சில பேர் ரொம்ப மனசு வயிற்றுச்சலா இருக்கு. அவங்க பேசும்போது நாம ஒவ்வொருத்தருக்கும் தலையில இந்த கடன் இருக்கு, அந்த எப்படி சார் ஒரு மாநிலம் நினைச்சா கடன் வாங்கிட முடியும்? RBI மீறி வாங்கிட முடியுமா? ஒன்றிய அரசு மீறி வாங்கிட முடியுமா? பொருளாதார வளர்ச்சி இருக்கிறது. நம்முடைய ஸ்டேட் ஜிடிபி அதிகமா இருக்கு. அந்த ஸ்டேட் ஜிடிபிக்கு தகுந்த மாதிரி பிஸ்கல் டெபிசிட் குறைஞ்சிருக்கு, பற்றாக்குறை குறைஞ்சிருக்கு. ஜிடிபி அதிகமா இருக்கு, எனவே அதிக கடன் வாங்கும். அவ்வளவுதான். இதுல வேற ஒண்ணு சிம்பிள் திங் தான். இது பாக்குற நேயர்களுக்காக இதுவும் நிதி உரிமை தானே, இதுவும் நிதி உரிமை தான். நாம 50% கேட்கிறோம். நீங்க கொடுக்கிற 29 பைசாக்கு பதிலா 1 ரூபா கொடுத்தா 50 பைசா கொடுங்க. மற்ற ஏழை எளிய மாநிலங்கள் இருக்கு, முன்னேறாத மாநிலங்கள் இருக்குன்னா அந்த மாநிலங்களுக்கு கொஞ்சம் அதிகமா கொடுங்க. ஆனா கட்டாயம் நமக்கு 50 விழுக்காடு கொடுக்கணும்னு மாண்புமை தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க.
இது எல்லாம் தான் மாநில சுயாட்சியில வருது. நிதி உரிமை, நான் தொடக்கத்துல சொன்ன பாருங்க, நிதி உரிமை, சமூக நீதி உரிமை, பொருளாதார உரிமை, கல்வி உரிமை. நான் என்ன, தமிழ்நாடு ஸ்டேட் யூனிவர்சிட்டி இருக்கு, நம்ம நிலம், நம்ம சம்பளம், நாம அப்பாயின்மெண்ட் வாத்தியாரு, நம்ம ஊர்ல யூனிவர்சிட்டி இருக்கு. விசி போடுறதுக்கு பல்கலைக்கழக மானிய குழுல இருந்து ஒருத்தர் எதுக்கு வரணும்? அதுதான் நம்ம கேட்கிறோம். இது வந்து கல்வி உரிமை. நீங்க ஐஐடில ஐயா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிடுங்க. நீங்க இப்ப சொன்னீங்க ஸ்டேட் அட்டானமி அப்படின்றதுக்குள்ள கல்வி, மருத்துவம், நிதி, பொருளாதாரம் எல்லாமே வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இந்த உரிமைகள் எல்லாம் ஒரு மாதிரி மழுங்கடிக்கப்பட்டு ஒன்றிய அரசு என்ன சொன்னாலும் அதை மாநில அரசு கேட்கிற இடத்துக்கு நகர்ந்தா மக்களின் நிலை என்னவா இருக்கும்? மக்கள் எந்த மாதிரியான ஒரு துயரத்துக்கு தள்ளப்படுவாங்க? அதிருப்தி வரும், கண்டிப்பா அதிருப்தி வரும். நீங்க பாருங்களேன் கொஞ்சம் கொஞ்சமா. இப்ப மொழி ஆர்வலர்கள்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க கண்ணகி சிலைக்கு பக்கத்துலயோ அல்லது அண்ணா சிலைக்கு பக்கத்திலேயே ஆர்ப்பாட்டம் நடந்திருக்காங்க. மொழி உரிமை பறிக்கப்படுகிற பொழுது மொழி ஆர்வலர்கள் அப்படி ஒரு ஒரு உரிமையும் பறிபோகிற பொழுது மக்கள் வெகுண்டெழுவார்கள். நீங்க இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் இன்னைக்கு நேற்றுக்கு இல்ல. நாம வந்து ஒரு 75 ஆண்டு காலமாக நீதி கட்சி காலத்திலிருந்து நாம எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா. அதனாலதான் தமிழ்நாடு இன்னைக்கு ரொம்ப வந்து இந்தியாவிலேயே தனிப்பட்ட முறையில் நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி பிரத்யேகமான தனித்தன்மை, ஸ்பிளெண்டிட் இண்டிவிஜுவலிசம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் மிகுந்த மாநிலமாக இருக்கிறது. அந்த ஆற்றல் இழக்கப்படுகிற பொழுது, அந்த தனித்தன்மை தனித்துவம் இழக்கப்படுகிற பொழுது நிச்சயமாக மக்கள் கோவப்படுவாங்க. நீங்க அது வந்து படித்த இளைஞர்களுக்கு நாம இதை கொண்டு போய் சேர்க்கணும். இப்ப நீங்க இந்த நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சி. நீங்க யாரோ ஒரு தனிப்பட்ட ஒருவரை பற்றி விமர்சிப்பதற்காக அல்ல, நம்மளுடைய உயிர் மூச்சு கொள்கையான மாநில சுயாட்சி, இந்த மாநில சுயாட்சியை எப்படி நாம கட்டி காப்பாற்றணும், அது போயிடுமோ என்ற ஒரு அச்சம் வருது பாருங்க. அந்த அச்சத்தை வெளிப்படுத்துறதுக்கு அருமையா ஒரு 30 நிமிஷம் நீங்க அதுக்காக செலவிட்டிருக்கீங்க. இதை நாம பாக்குறோம். தாவேக்கால இருக்கிறவங்க பாருங்க, தாவேக்கால இருக்கக்கூடிய நண்பர்கள், இளைஞர்கள், படித்தவர்கள் பாருங்க எப்படியெல்லாம் நீங்கள் வந்து நீங்க வந்து ஏதோ நாம ஏதாவது தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டோம்னா நமக்குன்னு ஒரு மரபு இருக்கு சார். நமக்குன்னு ஒரு மரபு, நமக்குன்னு ஒரு பண்பாடு, நமக்குன்னு ஒரு வழிமுறை. அந்த தனித்துவத்தை தயவு செய்து இழந்து விடக்கூடாது என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை நோக்கம். அப்படி நீங்கள் இழக்கிற பொழுது நாங்கள் அதை சுட்டிக்காட்டுவோம், எதிர்த்து போராடுவோம், மக்கள் மன்றத்திலே கொண்டு போய் சேர்ப்போம். மண், மொழி, மானம் காக்க தமிழ்நாடு முழுவதும் சொன்னாரு. 39 சீட்டு 31 சீட் ஆக போகுது. தமிழ்நாட்டுல எந்த கட்சியாவது, காங்கிரஸ் போராடிட்டுமா? எந்த கட்சியாவது மக்கள்கிட்ட போய் மொழி, மண், மானம், நீங்க 39 சீட்டு 31 சீட்டா போகுது அப்படின்னு எங்கேயாவது நாம யாராவது எந்த கட்சியாவது சொல்லியிருப்பாங்களா? நாம தான் பேசணும், நாம தான் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். எனவே கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள். எதிர்கட்சி தலைவர் இளைஞராக இருந்தாலும் என்ன அழகா பேசுறாருங்க. சட்டமன்றத்திலையும் சரி, வெளியில வந்து பேட்டி கொடுக்கும் போது என்ன அழகா ஒன் பை ஒன் கொஞ்சம் கூட, அதாவது இந்த வயசுல அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை பார்த்து நான் மகிழ்கிறேன். கேட்கிறவங்க எல்லாருமே வியந்து போறாங்க. நல்லா பேசினாருங்க, நல்லா எடுத்து வைக்கிறாருங்க கருத்தை. இது ரொம்ப நாளா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஹிந்து எழுதுனது, கனெக்டிங் அண்ட் கம்யூனிகேட்டிங். சபாபதி மோகன் பேசுறேன்னா கம்யூனிகேட் பண்றேன். ஆனா கனெக்ட் பண்றதுங்கிறது ஒரு தலைவர் கனெக்ட் பண்ணணும்னா மற்றவர்களுடைய இதயத்துல போய் இடம் பிடிச்சு அந்த கருத்துக்கள் வெற்றி பெறணும். கனெக்டிங் த பீப்புள், கனெக்டிங் த ஆடியன்ஸ். அப்படி அழகா சட்டமன்றத்துக்குள்ளேயும் சரி, சட்டமன்றத்துக்கு வெளியிலையும் பேட்டி கொடுக்கக்கூடிய அன்பமை உதயநிதி அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதலையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாநிலத்தின் உரிமைக்காக தொடர்ந்து திமுக குரல் கொடுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தற்போது குரல் கொடுத்திருக்கிறார். அவருடைய குரலின் ஒரு எதிரொலியாக நிறைய மாற்றங்களும் வர இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்கீங்க. புதிய முதல்வர், புதிய ஆளுநர், பொறுப்பு ஆளுநர் அப்படின்றத 2 விஷயத்தை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள இணக்கம் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் முறியடிக்கப்படும் திமுகவின் தொடர்ந்த இயக்கத்துக்கான ஒரு போராட்டத்தினால அப்படின்றதையும் நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க. இன்றைய இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கியமைக்கு நன்றி.